அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எழுத்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவாக அட்ஜஸ்ட் ஆகிருக்குது காலம். இப்போ நான் எத்தனை எழுத்து டைப் பண்ணியிருக்கேனோ அந்த எழுத்துக்கு தகுந்த மாதிரி காலம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எப்படி எக்ஸலில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பாருங்கள், ஹாய் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ காலம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெட்டருக்கு தகுந்த மாதிரி காலம் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் எப்படி எக்ஸலில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நான் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் ஹாய்னு டைப் பண்ணினேன் அப்படின்னா ஸோ எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஸோ இது நார்மலாக ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த ஷீட் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஷீட்டுக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி வியூ கோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விசுவல் பேசிக் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஜென்ரல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணி ஒர்க் ஷீட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ஒர்க் ஷீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற லைனில் டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா CELLS டாட் என்டையர் காலம் டாட் ஆட்டோ ஃபிட். செல்ஸ் டாட் என்டையர் காலம் டாட் ஆட்டோ ஃபிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஷீட்டில் நீங்கள் ஹாய்னு டைப் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன லெட்டரை டைப் பண்ணுறீங்களோ அந்த லெட்டருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக இருக்கிற லெட்டரை விட நான் ஜாஸ்தியாக டைப் பண்ணிவிட்டு இப்போ என்டர் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ பார்த்திங்கன்னா காலத்தை விட நான் அதிகமாக டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது இந்த ஷீட்டுக்கு மட்டும்தான் ஆகும். உங்களுக்கு மற்ற ஷீட்டுக்கும் வேணும்னா அதே ஷீட்டில் ரைட் கிளிக் பண்ணி வியூ கோடில் போய் நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கலாம். எந்த ஷீட்டில் வேணுமோ அந்தந்த ஷீட்டுக்கு நீங்கள் போய் மாற்றிக்கலாம். அப்படி வேண்டாம் இது அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸோ அதே வியூ கோடில் போயிட்டு இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ டைப் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய்னு நான் டைப் பண்ணுறேன், எந்த சேஞ்சஸும் ஆகலை. இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். மேடம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.